தெரிஞ்சவங்களுக்கு அந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டர் எப்படி அப்சர்வ் பண்ணி ஒன் பாயிண்ட் வந்து பிரேக் டவுன் பண்ணி ஹியூமர்ல அடிக்கும் அப்படிங்கறத சர்க்காஸ்டிக்கா வந்து அந்த கேரக்டர் மூலியமா இந்த சாப்டர் 6லயும் காட்டியிருக்காங்க. அண்ட் நம்ம ஃபேவரட்டான 2 கேரக்டர், எனக்கு பர்சனல் ஃபேவரட் அந்த 2 கேரக்டர் தான். நேம் ரிவீல் பண்ணல, ஏன்னா ரிவீல் பண்ணா அது என்ன சீன் தெரிஞ்சிடும். அந்த சீன்ல எமோஷனலா பிரேக் டவுன் ஆகும்போது நம்மளுமே கனெக்டடா வந்து ஓகே, இதனாலதான் இந்த கேரக்டர் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு புரிதலுக்கு வந்து சேருவாங்க அப்படிங்கறத காலங்காலமா இவங்க கேரக்டர் ஆர்க்கா இருந்துச்சு. அதை கிளீச்சேவா ஹேண்டில் பண்ணாம அந்த சீன் வரும்போது நம்மளுக்குமே அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரி டைரக்டர் ஷான் லெவி எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த சீன்ல அந்த 2 ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பருங்க. அண்ட் போன வீடியோலயே சொல்ல மறந்துட்டேன், தமிழ் டப்பிங் 2 சாப்டர்லயுமே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஆன் பார் வந்து இப்போ ரிலீஸ் ஆன 6 சாப்டர் சீசன் 5ல இந்த 6 சாப்டர்லயுமே தமிழ் டப்பிங் ஸ்கிரிப்ட் சூப்பரான ஒரு ஒர்க். எக்ஸப்ட் அந்த சாப்டர் 2ல வர ஸ்டார்டிங் கேரன் வீலர் டைலாக தவிர. நான் வீடியோ போடுறதுக்குமே அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் லேட்டா, ஏன்னா வந்து இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளால தமிழ்ல எப்படி டப்பிங் பண்ணிருக்காங்க